ஸோ நம்ம ராமேஸ்வர தீர்த்தம் கொண்டு வந்து சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ ராமேஸ்வர தீர்த்தம் வந்து நம்ம வந்துட்டு ஃபில்டரில் ஊற்றி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் ஃபில்டரில் எதுவுமே இல்லை, பார்த்துக்கோங்க, உங்கள் முன்னாடி தான் காட்டுறேன். ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம தீர்த்தம் எப்பயுமே நம்ம ஃபில்டர் பண்ணுறது இந்த மாதிரி தான் வச்சு ஃபில்டர் பண்ணுறோம். நம்ம அது முன்னாடி காட்டிடுறோம். ஸோ இப்போ நம்ம தீர்த்தம் எடுத்து ஊற்றிடலாம். இன்னொன்று என்னென்னா, நம்ம எல்லா மற்ற தீர்த்தங்கள் எடுத்து பார்த்தீங்களா, ஸோ அந்த தீர்த்தம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தண்ணி மாதிரி இருக்கும், கொஞ்சம் மூலிகை தண்ணி மாதிரி இருக்கும். பட் இது வந்து கடல் தண்ணி தாங்க. 22 தீர்த்தம் எடுக்கிறன்ற போது கடல் தண்ணி தான். ஸோ கடல் தண்ணின்ற போது கண்டிப்பாக உப்பு இருக்கும். இதை நம்ம குடிக்க முடியாது. பட் சாஸ்திரத்துக்கு லைட்டாக ஒரு டிராப் சும்மா குடிச்சிக்கலாம். பட் வீட்டில் தெளிக்கிறதுங்களுக்கு அந்த 22 தீர்த்தங்களை தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இப்போ உங்கள் முன்னாடி தான் ஊற்றுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேலன்ஸ் தீர்த்தத்தை ஃபுல்லாக ஊற்றிடலாம். தீர்த்தம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஊற்றியாச்சுங்க. ராமேஸ்வரத்துடைய 22 தீர்த்தங்களை ஊற்றியாச்சு. ஸோ இதை நம்ம அடுத்து போட்டு மூடிடலாம். ஸோ ஆக்சுவலி ஃபில்டர் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் மேக்ஸிமம் ஒரு 6 to 7 hours ஆகும். இதை நான் அடுத்து நாளைக்கு பேக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ நாளைக்கு பேக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஆக்சுவலாக அன்பர்களே, நேற்று நம்ம வந்து ராமேஸ்வர தீர்த்தம் ஊற்றிருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சுங்க. இப்போ ஸோ ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக கீழே இருக்குது, தீர்த்தம் ஃபுல்லாக கீழே இருக்குது. ஸோ அதுக்கு பேக்கிங்கான மூடி, இன்னர் கேப்பு, மூடி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ 2 பாட்டில் நம்ம போடுறோம், 100 ml. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 ml. ஸோ ராமேஸ்வரத்துக்கு வந்து நம்ம ரெட் கலர் கேப் போட்டிருக்கோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம பேக் பண்ண வேறு தான். ஸோ பேக் பண்ணுறது அப்படின்னு காட்ட பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம நேற்று வந்துட்டு ராமேஸ்வர தீர்த்தம் ஊற்றி வச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, நைட் ஊற்றி வச்சிருந்தோம். ஸோ இப்போ ராமேஸ்வர தீர்த்தம் பேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎஸ் மீட்டர் வச்சு நம்ம இந்த வாட்டர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஏன்னா அதோட என்ன சொல்கிறது, அதோட குவாலிட்டி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், தண்ணி பிடிச்சிட்டேன். ஏன்னா கடல் தண்ணின்ற போது நம்ம குடிக்க முடியாது அந்தளவுக்கு. ஸோ இதில் டிடிஎஸ் மீட்டர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இன்னும் ஆன் பண்ணல, பார்த்துக்கோங்க. இப்போ தான் ஆன் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம வாட்டரில் டம்ப் பண்ணி வைக்கிறோம். ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 221 ஹோல்ட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். ஸோ 227 இருக்குங்க, பார்த்துக்கோங்க. ஸோ வாட்டர் லெவல் வந்துட்டு இதில் 227 இருக்குது. ஸோ 300க்கு மேலே போனாவே நம்ம குடிக்க தகுந்த தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கடல் தண்ணி அது அக்னி தீர்த்தம் எடுக்கலை, பட் 22 தீர்த்தங்கள் மட்டும் நம்ம எடுத்துருக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம என்ன சொல்கிறது, இன்டர்னல் பர்பஸ் வந்து இது அதிகமாக நம்ம பண்ண மாட்டோம் கடல் தண்ணின்ற போது. ஸோ எக்ஸ்டர்னல் பர்பஸ் நம்ம வீட்டுக்கு, மற்ற ஹோமத்துக்கு, பூஜைக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 22 தீர்த்தங்கள் குளிப்பறதுக்கு, என்ன குளிக்கிறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க சில பேர்லாம். சில பேருக்கு என்ன சொல்கிறது, வீட்டில் கிரகப்பிரவேசம் மாதிரிலாம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, அடுத்து நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க.